சடனாக பிளான் பண்ணி சாட்டர்டே நைட் வந்து எங்கள் நாத்தனார் ஊருக்கு வந்து கிளம்புனாங்க. அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா ஈரோட்டில் இருக்காங்க. மணிக்கும் ராஜாத்திக்கும் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட் இருக்குது அப்படின்றனால 2 பேர் வந்து கிளம்புனாங்க. ஆக்சுவலாக அவங்க சண்டே மார்னிங் எந்திரிச்சு போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சரி சண்டே லீவு தானே பிள்ளைங்க எல்லாத்துக்கும், ஸோ நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களையும் சேர்த்து வந்து ஈரோடு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவெண்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. பாப்பா, தம்பி, நான், சுதன், தாரணி எல்லாம் வீட்டில் தான் இருந்தோம். ஸோ வந்து மகிழினி வச்சு ஒரு குட்டியாக ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஈவினிங்க்கு மேலே நானும் நாத்தனார் வந்து பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் ஊர்லேருந்து போகையிலே வந்து நாட்டுக்கோழி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோங்க. ஸோ வந்து அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு நாளும் ரொம்ப ஜாலியாக போய் இருந்துச்சுங்க. இல்லைனே அவங்க அத்தைகிட்ட வந்து 10 டேஸ் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பட் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் கூட நீ இல்லை பாப்பா, போ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரிட்டன் வந்து நாங்கள் ஊருக்கு வரையில் வந்து பவானி சாரோட செகண்ட் பிரான்ச்சுன்னு நினைக்கிறேங்க இது. இந்த ஒரு டேமில் வந்து தண்ணி வந்து திறந்து விட்டுருந்தாங்க. செம்ம ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. நாங்களும் வந்து காரை ஓரங்கட்டிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்து வீடு கிளம்பிட்டோம்.